உலகம் சுற்றும் வாலிபன் 1973ஆம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். எம்ஜிஆர் தயாரித்து இயக்கிய திரைப்படத்தில் எம்ஜிஆர் இரட்டை வேடத்தில் நடித்துள்ளார். அதிக பொருட்செலவில் இத்திரைப்படம் எடுக்கப்பட்டது. இத்திரைப்படத்தில் எம்ஜிஆர், மஞ்சுளா, லதா, சந்திரலேகா, எம்என் நம்பியார், ராசு மனோகர், எஸ்.ஏ. அசோகன், நாகேஷ் என பலரும் நடித்திருந்தனர். அப்போதைய ஆளுங்கட்சியாக இருந்த திமுக சுவரொட்டி விளம்பரங்களுக்கு வரியை உயர்த்தியமையால் சுவரொட்டிகள் இல்லாமலேயே விளம்பரம் செய்யப்பட்ட ஒரே திரைப்படம். ஏனென்றால் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் வெளிவரும் காலத்தில் எம்ஜிஆர் திமுகவினை விட்டு அதிமுக என்ற புதுக்கட்சியை தொடங்கியிருந்தார். அதனால் ஆளும் கட்சியாக இருந்த திமுக தரப்பு உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் வெளிவருவதை தடுக்க முயற்சிகள் மேற்கொண்டது. அப்பொழுது உலகம் சுற்றும் வாலிபன் படம் நெகட்டிவ் எடிட்டிங் பணி சென்னையில் ஒரு ஸ்டுடியோவில் நடக்க இருந்தது. கிட்டத்தட்ட தலைவர் எம்ஜிஆர் தனது சொத்துக்களை அடமானம் வைத்து பெரும் கடன்பட்டு பிரம்மாண்டமான பொருட்செலவில் 5 நாடுகளில் எடுத்த படம். அந்த படத்தின் நெகட்டிவ் ஸ்டுடியோவுக்கு வந்தவுடன் கொளுத்த உத்தரவிட்டார் ஒரு கிராதகன். கொளுத்திவிட்டால் போதும், மன்னாதி மன்னன் எம்ஜிஆர் கடனாளியாகி நடுத்தருவுக்கு வந்து விடுவார். அந்த படத்தை வெளியிடக்கூடாது என திரையரங்குகளுக்கு மிரட்டல் வேறு. ரவுடிகள் காத்திருக்க அந்த படத்தின் நெகட்டிவ் அந்த ஸ்டுடியோவுக்கு வரவில்லை. உலகம் சுற்றும் வாலிபன் படம் மதுரையில் ரிலீஸ் என்று ஒரு தியேட்டரின் பெயர் வெளியிட்டது. அந்த தியேட்டரை சுற்றி ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் குவிய தொடங்கினர். பம்பாயில் எடிட் செய்யப்பட்டு தனி விமானத்தில் மதுரை வந்து அங்கிருந்து 100 பவுன்சர்களுடன் திரையரங்கை குறித்த நேரத்தில் எட்டியது அந்த படப்பெட்டி. ரசிகர்கள் என்ற பெயரில் கையில் கத்தி கட்டை என்று அந்த திரையரங்கை சுற்றி குவித்தனர். மக்கள் திலகம் தீய சக்தி எதிரணியின் கள்ளத்தனம் முறியடிக்கப்பட்டது. வசூலில் சாதனை படைத்து மக்கள் திலகம் எம்ஜிஆரை மில்லியனர் ஆக்கிய படம் உலகம் சுற்றும் வாலிபன்.